arithmetic progression, geometric progression, sequence and series. Series already பார்த்தோம். ஸ்பெஷல் சீரிஸ். ஸ்பெஷல் சீரிஸ்னா என்ன? சீரிஸ் அப்படின்னா என்ன? சீரிஸ் எஸ். ரியல் நம்பர்ஸ் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஸோ நம்பர்ஸ் வந்து ஒரு பேட்டர்னில் இருக்கிறது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், சீரீஸ், தொடர் அல்லது தொடர் வரிசைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். ஸோ அப்படி அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லாதது சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஸோ ஏதோ ஒரு பேட்டர்ன், ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கணும். அந்த பேட்டர்ன்கிறது ஸோ ஒரு நம்பருக்கும் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர், ஸோ அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது சேமாக இருக்கணும். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம், சீரீஸ், சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ அரித்தமெட்டிக் சீரீஸ், ஜாமெட்ரிக் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அரித்தமெட்டிக் ஜாமெட்ரிக் அப்படின்னா என்ன? ஸ்கூல் டேஸில் ஆல்ரெடி படிச்சிருப்போம். அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். அப்படின்னா என்ன? அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்க. அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஸோ எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஸ்கூல் டேஸில் படிச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கா? எல்சிஎம், ஹெச்சிஎஃப். எல்சிஎம்னா என்ன? ஹெச்சிஎஃப்னா என்ன? எக்ஸ்பான்ஷன் சொல்லாதீங்க. எல்சிஎம் அப்படின்னா என்ன? ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன? எல்சிஎம், ஹெச்சிஎஃப். எல்சிஎம், ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன? எல்சிஎம், ஹெச்சிஎஃப். டிவிசிபிள் பை ஒன் காமன் ஃபேக்டர். அது என்னங்க மேம்? எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது. டிவிசிபிள் பை ஒன் காமன் ஃபேக்டர். ஓகே, அது எல்சிஎம்மா ஹெச்சிஎஃப்ஆ? எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா அந்த வார்த்தையிலே அதுக்கான பொருள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த வார்த்தையிலே அதோட மீனிங் இருக்கு. லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா என்ன? ஓகே, அதை அடுத்து பார்த்துக்கலாம். ஏபிஜிபினா என்ன? ஏபிஜிபின்னா என்ன சார்? ஏபின்னா என்ன சார்? எஸ் அப்படின்னா என்ன? அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன் தான். ஸோ ஒரு நம்பர்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்னா, ஸோ தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர், இப்போ செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர், தேர்ட் நம்பர் செகண்ட் நம்பர். ஸோ அந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ஸோ நெக்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம், நெக்ஸ்ட் டேர்ம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டேர்ம், ஸோ அந்த டேர்மோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு A1, A2, A3, A4. ஸோ இது வந்து ஒரு அரித்தமெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னா, ஸோ டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கணும்? A1 மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு A2 மைனஸ் A1 இஸ் ஈக்குவல் டு A3 மைனஸ் A2 இஸ் ஈக்குவல் டு A4 மைனஸ் A3. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டேர்முக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டேர்ம், அதுக்கான டிஃப்ரென்ஸ் D அப்படிங்கிறது ஸோ சேமாக இருந்தது அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன் ஆர் அரித்தமெட்டிக் சீக்வன்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறத ஏன்னு சொல்லுவோம், இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத D அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா இந்த அரித்தமெட்டிக் சீக்வன்ஸுக்கு ஒரு ஜென்ரலான ஃபார்மட் என்னவா சொல்லலாம்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இந்த அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மட் என்னவா இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் A. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்னா எனக்கு என்ன? இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது D. ஸோ அடுத்தடுத்த டேர்ம் போக போக எனக்கு என்ன ஆகும்? ஸோ இங்கேயும் சேம் டிஃப்ரென்ஸுங்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி எழுதலாம்? நீங்க சார் D2 நீங்கள் என்ன சொன்னீங்க மேம்? A ப்ளஸ் D. எஸ், A ப்ளஸ் D, A ப்ளஸ் 2D எப்படி வரும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இது டிஃப்ரென்ஸ் 1 தான். டிஃப்ரென்ஸு 1. ஸோ ஏங்கிறது என்ன? 1. ஸோ இப்போ A, ஸோ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன? 1. D அப்படிங்கிறது 1. ஸோ இப்போ A அப்படின்னா 1, A ப்ளஸ் D, 1 ப்ளஸ் 1, 2. ஸோ எனக்கு தேர்ட் டேர்ம்லேருந்து என்ன ஆகும்? டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் 1. இந்த தேர்ட் டேர்ம் அப்படிங்கிறது எனக்கு என்ன? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எத்தனை மடங்காக இருக்கும்? டபுள் த டைம். ஸோ ஃபோர்த் டேர்ம் போகும்போது ட்ரிபிள் த டைம்.
ஸோ அப்போ அந்த மடங்குகள் கூடிக்கிட்டே போகுமா டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் சொல்கிறது இங்கே இருக்கக்கூடிய நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம்ங்கிறது எனக்கு டி. ஸோ ஏ ப்ளஸ் டி. ஸோ இங்கே போகும்போது ஏ ப்ளஸ் 2d எனக்கு டிஃப்ரென்ஸ் 1. அப்போ ஏனா 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 3. ஸோ ஏ ப்ளஸ் 3d. ஸோ இது வந்து இதுக்கான ஜென்ரல் ஃபார்மெட். ஸோ இதை nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அதுக்கு என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ nth டேர்ம் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு சீரீஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு ஸோ அந்த சீரீஸில் 17th டேர்ம் என்ன, 30th டேர்ம் என்ன, 42nd டேர்ம் என்ன. ஸோ அந்த மாதிரி nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. Tn is equal to a plus n minus 1 into d. இதில் a அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு டேர்ம். t அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ். ஸோ என்னங்கிறது சம்மில் நமக்கு எந்த டேர்ம் கேட்டிருக்காங்களோ ஸோ அதுதான். இப்போ 17th டேர்ம் அப்படின்னா 17, 20 அப்படின்னா 20. ஸோ இது nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா. Tn is equal to the general form of the sequence. Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d. ஸோ அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ இதே இது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மும் எனக்கு லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சீரீஸுங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடறோம். இப்போ 9, 18, ஸோ எக்ஸட்ரா 9, 18 மல்டிபிள்ஸ் ஆஃப் 9ஆக கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் டேர்மும் எனக்கு கொடுத்துட்டாங்க 999. 999. ஸோ இந்த சீரீஸ்ல எனக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன கவுண்ட் பண்ணுவோமா உட்காந்து, இல்லை. ஸோ இந்த மாதிரி அது அரித்தமெட்டிக் சீரீஸ் தாங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிறணும். அது எப்படி செக் பண்ணுவோம், டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தால் அது அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன் சீரீஸ் இன் ஏபி அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்படி கொடுத்துட்டு n. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா l மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. ஸோ இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. எனக்கு ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரியும், அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். n is equal to l minus a by d plus 1. n is equal to l minus a by d plus 1. To find the number of terms. To find the number of terms. ஸோ ஃபஸ்ட்டுங்கிறது nth டேர்ம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. ஸோ nth டேர்ம் அப்படின்னா இப்போ 17வது உறுப்பு, 30வது உறுப்பு, 40வது உறுப்பு, 40th டேர்ம் அந்த மாதிரி டேர்ம் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஃபார்முலா. இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அந்த சீரீஸ்ல எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா. n is equal to l minus a by d plus 1. ஸோ எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம், ஏங்கிறது ஃபஸ்ட் டேர்ம், டிங்கிறது டிஃப்ரென்ஸ். ஸோ அடுத்தது சம். ஸோ இதில் 3 ஃபார்முலா தான். ஒன்று ஏபியில் nth டேர்ம் கண்டுபிடிக்கக்கூடியது, இன்னொன்று நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இன்னொன்று சம். ஸோ சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சீரீஸோட சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சீரீஸோட சம் என்ன, எனக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு. ஸோ லாஸ்ட் டேர்ம் கொடுக்கலன்னா எனக்கு அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. 2a plus n minus 1 into d. So the sum of the series. To find the sum of the first n terms. To find the sum of the first n terms. So this is the last term. And the series எனக்கு last term கொடுத்துட்டாங்கன்னா Sn is equal to n by 2 a plus l. Sn is equal to n by 2 a plus l. If the last term l is given. If the last term l is given. So இந்த l கொடுத்துட்டாங்க அப்படின்னா Sn is equal to n by 2 a plus l. Sn is equal to n by 2 a plus l. Okay. First sum note பண்ணிக்காங்க. The first term of an AP is 6. The first term of an AP is 6. The first term of an AP is 6. And the common difference is 5. And the common difference is 5. Find the AP and its general term. Find the AP and its general term. ஸோ ஏபி அப்படிங்கிறது என்ன, ஸோ அந்த அரித்தமெட்டிக் சீரீஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் கொடுத்துட்டாங்க, காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு அந்த அரித்தமெட்டிக் சீரீஸ் என்ன அப்படின்னா என்ன. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது எனக்கு ஏங்கிறது என்ன 6. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும் a ப்ளஸ் டி. ஸோ அதான் அந்த ஏபிக்கான ஃபார்மெட்டு.
ஸோ எனக்கு ஏ 6ன்னு கொடுத்துட்டாங்க, டி என்ன கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துட்டு எனக்கு அந்த அரித்மெட்டிக் சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் அந்த சீரிஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2d, ஏ ப்ளஸ் 3d எக்ஸட்ரா. ஸோ ஏங்கிறது என்ன 6, 6 + 5 11. ஸோ அடுத்து 6 + 2 × 5 16. ஏன்னா காமன் டிஃபரன்ஸ் என்ன அதை வச்சே நம்ம சொல்லிடலாம். காமன் டிஃபரன்ஸ் 5 அப்படின்னா அடுத்த டைம் என்னவா இருக்கும் 16, 21 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரிஸ் போய்கிட்டே இருக்கும். இது டேரெக்டாக தான் சும்மா ஃபஸ்ட்டு பேசிக்காக எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இது ஏபி. அப்போ ஏபிங்கிறது 6, 11, 16, 21 அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நமக்கு ஏபி அண்ட் இட் ஜென்ரல் டேர்ம். ஜென்ரல் டேர்ம்னா என்ன? ஜென்ரல் டேர்முக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? Tn is equal to a plus n minus 1 into d. Tn is equal to a plus n minus 1 into d. So அதுதான் general form of the sequence. General form of the sequence. Tn is equal to a plus n minus 1 into d. Tn is equal to a plus n minus 1 into d. So எனக்கு ஏங்கிறது என்ன 6 plus n minus 1 into d. n minus 1 into d. So எனக்கு n minus 1. AP is 6, common difference is 5, and the general. Okay. So n minus 1 difference என்ன 5. So அப்போ 6 plus, so 5 வச்சு நான் உள்ள மல்டிப்ளை பண்ணானா 5n minus 5. So அப்போ 6 minus 5 1. So அப்போ எனக்கு ஜென்ரல் ஃபார்மேட் என்ன 5n plus 1. 5n plus 1. ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா எண்ணில் நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 + 1 6. செகண்ட் டேர்ம்னா 5 × 2 10 + 1 11. ஸோ 5 × 3. தேர்டு டேர்ம் அப்படின்னா 5 × 3 15 + 1 16. இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்மேட் அப்படிங்கிறது. ஸோ ஏயும் டியும் கொடுத்துட்டு ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஜென்ரல் டேர்ம். ஸோ டேர்ம் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்கனாலே அதுக்கு Tn is equal to a plus n minus 1 into d தான் ஃபார்முலா. ஸோ எனக்கு இந்நேரம் எண்ணுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 17th டேர்ம் 20, 25 அப்படின்னு இந்த டேர்ம் கேட்டிருந்தாங்கன்னா அந்த என் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த டேர்ம் கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஜென்ரல் டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரல் டேர்ம்னா என்ன? அப்போ ஸோ இங்கே n அப்படிங்கிறத அப்படியே வச்சுட்டு தான் நம்ம சால்வ் பண்ணணும். புரியுதில்ல என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ nth டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த nth டேர்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிப்போம். 35th டேர்ம்னா இப்போ 35 - 1 34 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணி அந்த டேர்ம் என்ன அப்படிங்கிறத அந்த சீரீஸில் கண்டுபிடிப்போம். இங்கே எனக்கு ஜென்ரல் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த எண்ணுங்கிற இடத்துல ஸோ நான் எந்த டேர்முக்கு வேல்யூ போட்டாலும் இங்கே என்ன டேர்ம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். இப்போ 25th டேர்ம்னா 5 × 25 + 1 126. Find the 15th term of the AP. Find the 15th term of the AP. Find the 15th term of the AP. 125, 120, 120, 115, 110. ஸோ இதுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் என்ன -5. சைனை விட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். எனக்கு டிஃப்ரென்ஸுங்கிறது கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், தேர்டு டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் மைனஸ் தேர்ட். ஸோ T2 - T1 டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்ன? T2 - T1, T3 - T2, T4 - T3 எக்ஸட்ரா. எனக்கு நெக்ஸ்ட் டேர்முக்கும் அதுக்கு ப்ரீவியஸ் டேர்முக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். நம்ம டேரெக்டாக இங்கே மைனஸ் வர்றதுனால அப்படியே ஃபைன் சொல்லிட முடியாது. அப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? -5. ஏ என்ன? 125. சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த 15th டேர்ம். ஸோ அப்போ 15th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? 15th டேர்ம் என்ன? Tn is equal to a plus n minus 1 into d தான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் 15th டேர்ம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 15th டேர்ம் Tn is equal to a plus n minus 1 into d. Yes ma'am, 55. 15th term 55. 15th term 55.
Find the common difference of the AP. Find the common difference of the AP. 1/2, 5/6, 1/2, 1/2, 5/6, 7/6, 3/2, etc. 17/6. சால்வ் பண்ணிட்டீங்களா? காமன் டிஃபரன்ஸ் என்ன? 1/3, 1/3. ஸோ இப்போ ரெண்டு சீரீஸ் சீக்வன்ஸ் சொல்கிறேன். அந்த சீக்வன்ஸில் எது வந்து ஏபியில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ஏபியில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு T2 - T1 is equal to T3 - T2. ஸோ அந்த மாதிரி ரெண்டு டைம் நம்ம செக் பண்ணிட்டு ரெண்டு காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? அந்த சீரீஸ் ஆர் இன் ஏபி. Two by 3, 4/5, 6/7. 3m - 1, 3m - 3, 3m - 5. 3m - 1, 3m - 3, 3m - 5. இந்த ரெண்டு சீரீஸ் எது ஏபியில் இருக்குது? இல்லைனா ரெண்டுமே ஏபியில் இருக்கா செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஏபியில் இந்த சீரீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணால் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? T2 - T1. T2 - T1 is equal to T3 - T2. ஸோ செகண்ட் டேர்முக்கும் ஃபஸ்ட் டேர்முக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ரெண்டு டிஃப்ரென்ஸ் எனக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த சீரீஸ் ஏபியில் இருக்குது. ஸோ சேம் இங்கேயும் அதே தான். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டு சீரீஸில் எது ஏபியில் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஃபாஸ்ட்டாக. ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது சம்மெல்லாம் நம்ம இன்னும் சம்முக்குள்ளே போகல. ஃபஸ்ட் ஒன் ஏபி. ஃபஸ்ட் ஒன் ஏபிங்களா மேம்? ஓகே. செகண்ட் ஒன்? ஃபஸ்ட் ஒன் ஏபி, செகண்ட் ஒன் நாட் ஏபி. எப்படி சொல்கிறீங்க மேம்? செக் பண்ணுங்கள், கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். சால்வ் பண்ணிட்டீங்களா மேம்? ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு நான் டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா 4/5 - 2/3, 6/7 - 4/5, 2/15, 2/35 வருதுங்களா? ஸோ 2/15, 2/35. ஸோ அப்போ அது ஏபி இல்லை, நாட் அன் ஏபி. செகண்ட் ஒன் ஏபி. என்ன வருது டிஃப்ரென்ஸு? -2, -2. எஸ், -2. அப்போ ஏபி. ரெண்டுமே -2 தான். ஸோ அது ஏபி. ஸோ நமக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்கலாம். 4 ஏபிசிடி 4 ஆப்ஷனுமே சீரீஸ் கொடுத்துடலாம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ் அண்ட் ஏபி அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். டேரெக்டாக நம்பர்ஸ் கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் வச்சோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒன்று ஒன்று சால்வ் பண்ணிவிட்டு எது ஏபி அப்படிங்கிறது கரெக்டாக கண்டுபிடிக்கும். In a flower garden, there are 23 rose plants in the first row. In a flower garden, there are 23 rose plants in the first row. 23 rose plants in the first row. 21 in the second row. 21 in the second row. 19 in the third row. 19 in the third row. 19 in the third row, and so on. And so on. There are 5 rose plants in the last row. There are 5 rose plants. There are 5 rose plants in the last row. Last row. How many rows? How many rows? Rows. Row. How many rows are there in the flower garden? How many rows are there in the flower garden? ஸோ எத்தனை வரிசையில் ரோஜா செடிகள் உள்ளன? ஸோ முதல் வரிசையில் எத்தனை ரோஜா செடி இருக்குது? 23. ரெண்டாவது வரிசையில் 21. மூணாவது வரிசையில் 19. ஸோ கடைசி வரிசையில் 5 செடிகள் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா அங்கே மொத்தம் எத்தனை வரிசைகள் உள்ளனன்னு கேட்குறாங்க. ஹவு மெனி ரோஸ்? ஜஸ்ட் நீங்களா அப்படியே கவுண்ட்டை கம்மி பண்ணிகிட்டே வந்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இங்கே நம்ம
ஸோ 23, 21, 19, 17, 15, 13, 11, 9, 7, 5. எத்தனை ரோஸ்? How many rows? என்னவே இல்லை, நம்பராக சொல்லி முடிச்சிட்டோம் சார். 10 rows, 10 வரிசை இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். 23லேருந்து 5 ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங் வேல்யூங்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போமா? இல்லை. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ அது ஏபி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியுது. எப்படி சொல்கிறோம்? 23, 21, 19 எக்ஸெட்ரா 5. ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன? எனக்கு 2வா -2வா? -2. -2. எனக்கு ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் 23, டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது -2. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? nth டேர்ம் கேட்கல. எனக்கு டேர்ம் எல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து லாஸ்ட் டேர்ம் வரை எனக்கு சம்மில் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்ம ஃபார்முலா படி பார்த்தோன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை வரிசை ரோஜா செடிகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வரிசையில் ரோஜா செடி இருக்குது? மொதல் வரிசையில் 23, ரெண்டாவது வரிசையில் 21, எத்தனை வரிசையில் இருக்குது? எனக்கு ஏ அப்படிங்கிறது 23, டி -2. எனக்கு எல் அப்படிங்கிறது என்ன? 5. லாஸ்ட் டேர்ம் 5. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? எல் -a பை டி ப்ளஸ் 1. எல் -a பை டி ப்ளஸ் 1. ஸோ எனக்கு எல் -a அப்படிங்கிறது 5 -23. 5 -23 டிவைடட் பை -2 ப்ளஸ் 1. ஸோ 5 -23 எனக்கு -18 டிவைடட் பை -2 மைனஸ் கேன்சல் ஆயிரும். 9. 9 + 1 10. நமக்கு தெரிஞ்ச ஏபி தான், ஆனால் அப்ளிகேஷன் சம்மா கொடுப்பாங்க. இஃப் எ பர்சன் ஜாயின்ஸ் ஹிஸ் ஒர்க் இன் 2010. If a person joins his work in 2010. If a person joins his work in 2010 with an annual salary of ₹30,000. ஸோ நாளையிலேருந்து ஆஃப்டர்நூன் மேக்ஸ் கிளாஸ் 2 o'clock கரெக்டாக வந்துருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்து நெக்ஸ்ட் வீக்குள்ளே நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ப்ளஸ் ரீசனிங் முடிக்கணும். ஸோ ப்ரிப்பரேஷன் எப்படி போய்கிட்டு இருக்கு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஜிஎஸ் லாங்குவேஜ் பிரச்சனையே இல்லை சார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவீங்க. இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லும் போது ஜிஎஸ் தமிழ் பிரச்சனையே இல்லை அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஜிஎஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஓகே, சம்ம நோட் பண்ணிக்கோங்க. If a person joins his work in 2010 with an annual salary of ₹30,000. And receives an annual increment of ₹600 every year. ₹600 every year. In which year will his annual salary be? In which year his annual salary be ₹39,000? In which year will his annual salary? In which year will his annual salary be? ₹39,000. ஓகே, சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்றீங்களா? சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்றீங்களா? சால்வ் பண்ணிட்டீங்களா சார்? என்ன ஆன்சர் வருது சார்? இல்லை, என்ன ஆன்சர் வருதுங்க மேம்? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2010 அவரோட சேலரி என்ன? 2010 அவர் வாங்கக்கூடிய சேலரி 30,000. எவ்ரி இயர் என்ன இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க? 600. அப்போ 30,000 30,600 ஆகும். 30,600 31,200 ஆகும். ஸோ கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க?
39,000. 39,000 வந்து அவர் எத்தனையாவது வருஷத்துல வாங்குவாருன்னு கேட்டிருக்காங்க. இப்படிதானே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? என் தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப 2010ல ஸ்டார்ட் ஆகி ஸோ எத்தனையாவது வருஷத்துல அவரு 39,000 வந்து வாங்குவாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 39,000 வந்து சேலரியா வாங்குவாருன்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப எனக்கு n is equal to L minus A divided by D plus 1. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியுதா? கொஸ்டின்ல எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்குறாங்க? ஸோ இன்க்ரிமெண்ட் எனக்கு ஆகிக்கிட்டே இருக்கு. எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா எத்தனையாவது வருஷத்துல? ஆமாங்க, கால்குலேட் பண்ணிட்டீங்களா? ஓகே, எஸ். ஸோ 16வது வருஷத்துல தான் வாங்குவார். ஸோ எனக்கு எல் அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு 30,600 எல்லாமே கடைசி 2 0 தான் இருக்கு. என்ன பண்ணிக்கலாம்? 100 கேன்சல் பண்ணி கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ 300, 306, 312, எட்ஸெட்ரா 390. ஸோ அப்போ 390 minus 300 divided by ஸோ 600 இல்லை, நான் 100 வச்சு கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் 6 தான் எடுக்க முடியும். ஸோ ப்ளஸ் 1. ஸோ அப்போ 390 divided by 6 plus 1. 15 plus 1 16. 16வது வருஷத்துல அவர் 39,000 ரூபாய் சேலரி வாங்குவார். அது எந்த வருஷம்? 2010 அப்படின்னா 10ல 30 வாங்குறாரு. 16வது வருஷத்துல வாங்குவார். அப்போ இன்னும் 15 வருஷம் கழிச்சு 2025 அவருடைய சேலரி என்னவாகும்? 2025ல அவருடைய சேலரி 39,000 ஆகும். ஸோ நமக்கு இந்த சம்மு கொடுத்து கேட்பாங்க, இது என்ன சிலபஸ்டே இல்லைன்னு யோசிப்போம். அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் சால்வ் பண்ண முடியுங்கிறது யோசிக்கணும். இது கிட்டத்தட்ட ரீசனிங் மாதிரியும் இந்த சம்மை நம்ம சொல்லலாம். ஸோ அது ஈஸியாக இந்த அளவுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறதுனால, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துருந்ததெல்லாம் விரல் விட்டு என்னன்னா 10 விரல் எண்ணி முடிச்சிடலாம். 10 வரிசையில் ரோஜா செடிகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. How many 3-digit numbers are completely divisible by? How many 3-digit numbers are completely divisible by 6? How many 3-digit numbers are completely divisible by 6? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. How many அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கண்டிப்பாக என்ன ஃபார்முலா தான்? n is equal to L minus A by D plus 1 தான். ஸோ 3-digit numbers divisible by 3-digit numbers divisible by 6. So 3-digit number divisible by 6. So last 2-digit number divisible by 6 என்ன? 15 into 6 90. 15 into 6 90. 16 into 6 96. அது last 2-digit number. First 3-digit number divisible by 6 என்ன? 102. ஆமாம் தானே? இது நம்ம டேரெக்டாகவே அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 2-digit 3-digit கொடுக்குறாங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 3-digit நம்பர் என்ன? ஃபஸ்ட்டு 3-digit நம்பர் 100. ஸோ அப்போ 100க்கு அடுத்து 100 6ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ அதுக்கு அடுத்து தான் 6ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் இருக்கும். ஸோ அப்போ அது கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நான் ஒரு 110ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ 100 டிவிசிபிள் ஆகாது. ஸோ டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு 96. அப்போ ரிமைனிங் 4 இருக்குது. நான் அப்போ 2 ஆட் பண்ணணும். அப்போ எனக்கு 102. ஸோ அப்போ அடுத்து 6ஆல் டிவைட் ஆகக்கூடியதுனா 108. அடுத்தது 114 எட்ஸெட்ரா. லாஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை 6. ஸோ 1000 டிவைடட் பை 6. லாஸ்ட் நம்பர் என்ன? 996. ஸோ கேன்சல் பண்ணால் எனக்கு ரிமைனிங் 4 இருக்கும். எனக்கு 1006ஆல் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும்? ரிமைனிங் 4 இருக்கும். இல்லைனா நீங்கள் அப்படியே இருக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட் 3-digit நம்பர் என்ன? 999. ஸோ டிவைடட் பை 6. இது அப்படியே கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதுதான் லாஸ்ட் 3-digit நம்பர் டிவிசிபிள் பை 6. அப்படியே கேன்சல் ஆகலை அப்படின்னா அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே ரிமைனிங் வேல்யூ ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணும்.
கேன்சல் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது 996. ஸோ ரிமைனிங் எனக்கு 3 இருக்கும். ஸோ 1 ரிமைனிங் 3 6 39 6 6 36 ரிமைனிங் லாஸ்ட்டாக 3 இருக்கும். கேன்சல் பண்ணோன்னா ரிமைனிங் 3ன்னு சொல்லிட்டு வரும். 0 போட்டு பாயிண்ட் வச்சு கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே வேல்யூ எழுதிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ லாஸ்ட்டு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ எனக்கு லாஸ்ட்டு டிஜிட் என்ன 996. எனக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நான் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எனக்கு எல்லுங்கிறது 996, ஏங்கிறது 102. டிஃப்ரென்ஸ் என்ன? டிஃப்ரென்ஸ் 6. டிஃப்ரென்ஸ் 6. அப்போ 996 மைனஸ் 102 divided by 6 plus 1. 996 minus 102. 996 minus 102 divided by 6 plus 1. Divided by 6 plus 1. So, how many terms? 150. 150. Sorry, 102. ஸோ 150 உறுப்புகள். ஸோ 102லேருந்து 996 வர 150 உறுப்புகள். ஓகே, நெக்ஸ்ட் சம். The 10th and 18th term of an APR, the 10th and 18th terms of an AP. The 10th and 18th terms of an APR. The 10th and 18th terms of an APR 41 and 73 respectively. 41 and 73 respectively. 41 and 73 respectively. Find the 27th term. Find the 27th term. ஸோ கண்டிப்பாக நாளையிலேருந்து ஆஃப்டர்நூன் கிளாஸ் வருவாங்க. 2 o'clockலாம் வந்துடுங்க சார். 2 o'clock வந்துடுங்க சார். இல்லை, எப்போயுமே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம், கரெக்டு தான். இப்போ காலையில் கிளாஸ் சீக்கிரமாகவே லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணி 1 o'clockலாம் 1 o'clock 1:30லாம் முடிஞ்சிடும். ஸோ அப்போ 2 o'clockலாம் வந்து மேக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸை கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிக்க முடியும். உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா டாபிக்ஸ்க்குன்னு ஐடியா கொடுத்து முடிக்க முடியும். The 10th and 18th terms of an APR 41 and 73 respectively. Find the 27th term. Find the 27th term. So, எப்படி சால்வ் பண்ணோம்? எஸ் ஒன். ஸோ 10th term, எனக்கு டேர்ம் nth term கொடுத்துட்டாங்கனாலே Tn is equal to a plus n minus 1 into d. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10th term. 10th term என்ன? 41. 10th term 41. So, a plus 10th termங்கிறதுனால n 10, 10 minus 1 டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ அப்போ a plus 90 is equal to 41. a plus 90 41. அடுத்து எத்தனாவது டேர்ம் கொடுத்துருக்காங்க? 18th term. 18th term என்ன? 73. இப்போ a plus 18 தானே, 18 minus 1 into d 17d. ஸோ அப்போ a plus 9d is equal to 41. a plus 17d is equal to 73. a plus 9d. a plus 9d is equal to 41. a plus 17d is equal to 73. ஸோ நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணால் ஏஏ கேன்சல் ஆயிரும். ஏஏ கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் பண்ணால் 9d 17d மைனஸ் 8d minus 8d. So 73 41 32 32 minus 32. இங்கே எனக்கு சைன்ங்கிறது எந்த வேல்யூக்கு இருக்குது? இங்கே 73க்கு இருக்குது, இங்கே எனக்கு 17 இருக்குது. ஸோ அப்போ மைனஸ். ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறது எனக்கு கேன்சல் ஆயிரும். d is equal to 32 divided by 8 கேன்சல் பண்ணால் எனக்கு d is equal to
4. D is equal to 4 அப்படிங்கிறத நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஏயோட வேல்யூ கிடைக்கும். A plus 9D is equal to 41 அப்படின்னா A plus 9D plus 9D is equal to 41. So A plus 9 into 4 36 is equal to 41. A யோட வேல்யூ 41 minus 36 5. A5D4 A5D4. ஸோ இதை வச்சு நான் எத்தனாவது எனக்கு என்ன டேர்ம் கேட்டிருக்காங்க? nth டேர்ம் 27th டேர்ம். அப்போ 5 plus 26 into 4 எனக்கு 27th டேர்ம் கேட்டிருக்காங்க. T27 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏங்கிறது எனக்கு 5. ஸோ 27 அப்படின்னா n-1 26. ஸோ டிங்கிறது எனக்கு 4. 5 plus 4 20 80 10 4 80 24 104 109. எனக்கு 27th டேர்ம் என்ன? 109. ஸோ ஸ்டெப்பாக நான் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் எழுதி சால்வ் பண்ணிடணும். டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன் எழுதி கேன்சல் பண்ணாலே ஸோ நமக்கு டியோட வேல்யூ இதில் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஏ அதை டேரெக்டாக கால்குலேட் பண்ணாலே ஏ தெரிஞ்சிடும். அப்போ டேரெக்டாக 27th டேர்ம் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, 6 + பேசிக் சம் சால்வ் பண்ணிக்கிறீங்களா? சம் ஆஃப் த சீரீஸ். Swedish sum. Find the sum of arithmetic series. Find the sum of arithmetic series. Find the sum of arithmetic series. 5 plus 11 plus 17. 5 plus 11 plus 17. 5 plus 11 plus 17 plus etc. 95. So that is sum. சம்முக்கு நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று Sn is equal to n/2 2a plus n minus 1 into d. ஸோ இன்னொரு ஃபார்முலா என்ன? Sn is equal to n/2 a plus l. n/2 a plus l. ஸோ எனக்கு இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்க. ஏ கொடுத்துட்டாங்க, எல் கொடுத்துட்டாங்க, ஏயும் எல்லும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு அதுக்கு என்ன ஃபார்முலா? Sn is equal to n/2 a plus l. ஸோ கால்குலேட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். Sn is equal to n/2 a plus l. ஸோ எனக்கு n தெரியுமா? இந்த சீரீஸில் n தெரியுமா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ அப்போ n is equal to l minus a by d plus 1. n is equal to l minus a by d plus 1. ஸோ எனக்கு l என்ன? 95. a என்ன? 5. டிஃப்ரென்ஸ் என்ன? 6 plus 1. 95 minus. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சீரீஸ் அல்ல? இல்லை. ஓகே. ஸோ 90 divided by 6 plus 1. ஸோ 15 plus 1 16. ஸோ அப்போ என்னங்கிறது எனக்கு 16. அப்போ 16/2 a5 l 95. அப்போ 100. ஸோ அப்போ எனக்கு என்ன வேல்யூ வரும்? ஸோ கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 8. ஸோ 8 into 100 800. 8 into 100 800. ஓகே, இப்போ நோட் பண்ணிக்கோங்க. Find the sum of the arithmetic series. Find the sum of the arithmetic series. 6 plus 5 1/4. 6 plus 5 1/4 plus 4 1/2. ஸோ எனக்கு மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதை நார்மலாக நியூமரேட்டர் டினாமினேட்டர் உள்ளாமே நம்ம ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இதோட சம் கேட்டிருக்காங்க. அந்த சீரீஸோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டா Sn is equal to n/2 a plus l அப்படிங்கிறது சம்க்குரிய ஃபார்முலா. எனக்கு லாஸ்ட் டேர்ம் இதில் இல்லை, லாஸ்ட் டேர்ம் கொடுக்கல. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? Sn is equal to n/2 2a plus n minus 1 into d. 2a plus n minus 1 into d.
ஸோ டேரெக்டாக அரித்தமெட்டிக் சீரீஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியும். அந்த 3 ஃபார்முலா வச்சு தான் எல்லா சம்முமே சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். டிஃப்ரென்ஸ் -3/4. டிஃப்ரென்ஸு -3/4. எப்படி -3/4 வரும்? 5 into 4 20, 21, 21/4. 21/4 -6. எனக்கு எல்சிஎம் எடுத்தால் 4 மல்டிப்ளை பண்ணுறேன். 21 - 24 divided by 4. 21 - 24 divided by 4. அப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா -3/4. ஏ என்ன அப்படின்னா 6. அப்போ n/2 2a plus n minus 1 into d. Sorry. Find the sum of the arithmetic series 6 plus 5 1/4 plus 4 1/2 plus etc. 25 terms. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? என்னங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். n. ஸோ இப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ Sn is equal to n/2 2a plus n minus 1 into d. ஸோ அப்போ என்னங்கிறது எனக்கு 25. 25 divided by 2. 2 into a 12 plus n minus 1 24 minus 3/4. 4 cancel ஆயிடுச்சுன்னா 12 minus 8. ஸோ அப்போ 25 divided by 2 12 minus ஸோ 6 minus 3/4 தானே? எஸ். 12 minus 24. So 12 minus 24 minus 12. 25 divided by 3. 25 divided by... Sorry, ஒரே நிமிஷம். 25 terms தானே சொன்னேன். 25. என்ன தப்பு பண்ண? சாரி. 12 6 into minus 3. நான் 4ன்னு போட்டேன். ஓகே 6 into minus 3 minus 18. 6 into minus 3 minus 18. ஸோ அப்போ 25/3 25/3 12 minus 18 minus 6. 25/2 minus 3 கேன்சல் பண்ணனா 25 minus 3. 3 into minus 25 20 minus 75 minus 75. ஸோ சம்முங்கிறது எனக்கு -75. ஸோ ஏன் மைனஸில் வருது வேல்யூ? சீரீஸ் எப்படி இருக்கு? இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் மைனஸில் வருது. கண்டிப்பாக சம்ங்கிறதும் 25th டேர்ம் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ -6 5.5 5.25 4.5 அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாகிட்டே போகுது. ஸோ என்ன வேல்யூ ஆக்சுவலாக கம்மியாகுதுன்னா 0.75 அப்படிங்கிறது டிகிரிஸ் ஆகிட்டே போகுது. ஆமாம் தானே? 6 5.25 4.5 0.75 3/4 வந்து டிகிரிஸ் ஆகிட்டே போகுது. அதான் இங்கே எடுத்துருக்கோம் டிஃப்ரென்ஸுங்கிறது. ஸோ அதனால தான் இங்கே வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? மைனஸில் வந்திருக்கு. சீரீஸ் வந்து டிகிரிஸ் ஆகிட்டே போகிற சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் 25 terms -75. So sum of the series 6 plus 15 plus 24 plus 6 plus 6 plus 15 plus 24 plus 6 plus 15 plus 24 plus etc. 105. ஸோ இதுக்கு எனக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். சம் என்னன்னு சொல்லுங்கள். சம்மோட ஆன்சர் I mean,
பென்சிங்களா சார் 666 என்ன சார் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணீங்க ஃபார்முலா மாற்றி போட்டிங்களா இன்னொரு ஃபார்முலா போட்டிங்களா n/2 2a + n - 1 × d போட்டிங்களா ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துட்டாங்கனாலே n/2 a + l எனக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாதுன்னா n/2 2a + n - 1 × d. ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. Find the sum of all 2-digit natural numbers which are divisible by 5. Find the sum of all 2-digit natural numbers. Find the sum of all 2-digit natural numbers. Find the sum of all 2-digit natural numbers which are divisible by 5. Which are divisible by 5. Okay. கண்டுபிடிச்ச sum என்னன்னு சொல்லுங்க. Sum. Find the sum of all 2-digit natural numbers which are divisible by 5. Which are divisible by 5. என்ன வேல்யூ வருதுங்க மேம்? ஆன்சர் சொல்லுங்க. So find the sum of all 2-digit numbers which are divisible by 5. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 10ல் ஸ்டார்ட் ஆகும். 10ல் ஸ்டார்ட் ஆகும். எதில் எண்ட் ஆகும்? 95ல் எண்ட் ஆகும். ஸோ அப்போ 10லேருந்து 95 வர 5ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸோட சம்மு. 10லேருந்து 95 வரை எல்லாம் எழுதிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் சார். 10, 15, 20, 25, 30 என்ன ஃபார்முலா வரும் இதுக்கு? ஃபஸ்ட்டு n என்னன்னு கண்டுபிடிக்கணும். n. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 10, செகண்ட் 15, 20, 25, 30 அப்படின்னு போயிட்டே இருக்கும். எனக்கு டிஃப்ரென்ஸு 5. டிஃப்ரென்ஸ் 5. ஸோ ஏ என்ன? 10. ஏ 10. n is equal to L minus A by D plus 1. n is equal to L minus A by D plus 1. Last term 95, எனக்கு first term 10. 95 minus 10 divided by 5 plus 1. 95 minus 10, 85. 85 divided by 5, 17. 17 plus 1, 18. அப்போ எனக்கு n அப்படிங்கிறது என்ன? 18. ஸோ அப்போ n 18 அப்படின்னா n/2 a plus l. 9 into 105, 945. சம் என்னன்னா 945. எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் 10, 15, 20 எக்ஸட்ரா லாஸ்ட் 2 டிஜிட் 5ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 95. எனக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும். என்னக்கு L minus A by D plus what? எனக்கு Lங்கிறது டிஃப்ரென்ஸ் எடுத்தோன்னா 5. ஸோ 85 divided by 5 கேன்சல் பண்ணனா 17 plus 1, 17 plus 1, 18. 17 plus 1, 18. எனக்கு n அப்படிங்கிறது 18. எனக்கு என்னங்கிறது 18. எஸ் 945 மேம். 945. ஸோ ஏங்கிறது 10. ஸோ n/2 9 into 105. ஸோ அப்போ 945. 945. 3 numbers are in the ratio 2:5:7. 3 numbers are in the ratio 2:5:7. The first number, if the first number, the resulting number on the subtraction of 7 from the second number. 3 numbers are in the ratio 2:5:7. 2:5:7. If the first number, the resulting number on the subtraction of 7. If the first number, the resulting number on the subtraction of the 7 from the second number and the third number form an arithmetic sequence. And the third number form an arithmetic sequence. Then find the number. சம்மன் புரியுதுல? 3 நம்பர் என்ன ரேஷியோவில் இருக்கு? 2:5:7 கொடுத்துட்டு எனக்கு நம்பர் கேட்குறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம இது என்னவா எடுக்கணும்? ஓகே, ரேஷியோ ஞாபகம் வச்சுருக்கீங்களா? என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க? ரேஷியோ கொடுத்துட்டு நம்பர் கேட்டால் எக்ஸ் எடுக்கணும் சார். வேற என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க?
So 2x, 5x, 7x. 2x, 5x, 7x. So என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் the resulting on subtraction of 7 from the second number. The resulting on the subtraction of 7 from the second number and the third number. Okay, so அப்போ 2x 5x minus 7. ஸோ அதான் செகண்ட் நம்பர், அதான் கொடுத்துருக்காங்க சம்மில். 5x minus 7 7x. ஸோ இது ஒரு அரித்தமெட்டிக் சீக்வன்ஸாக இருக்குது அப்படின்னா, and the third number form an arithmetic sequence, then find the numbers. ஸோ இந்த 3 எண்கள் தான் அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன், அரித்தமெட்டிக் சீக்வன்ஸ் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த 3 நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 நம்பர்ஸ் என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 5x minus 7 அடுத்து 7x. சார் 3 நம்பரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 2x 5x 7x. ஓகேங்களா? ஸோ அடுத்து சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The first number, the resulting number on the subtraction of 7 from the second number. இரண்டாம் எண்ணிலிருந்து 7 கழித்து பெறப்படக்கூடிய எண். அடுத்தது 3ஆம் எண். அந்த 3மே சேர்ந்து தான் எதை உருவாக்குது? arithmetic progression. It forms an arithmetic sequence. Find those 3 numbers. இது டைரக்டாக தான் இருக்குது. இதெல்லாம் விட பெரிய பெரிய நம்பர் சீரிஸ் சம்ஸ்லாம், நம்பர் சிஸ்டம் சம்ஸ்லாம் பார்த்தோம். கொடுத்துருக்க சம் என்னன்னே புரியாத அளவுக்கு சம்ஸ் பார்த்தோம். இதில் ஏதாவது புரியாத மாதிரி இருக்கா? செகண்ட் நம்பரில் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் நம்பர்லேருந்து 7 மைனஸ் பண்ணி வரக்கூடிய நம்பர். ஸோ அந்த 3 நம்பர்ஸும் அரித்தமெட்டிக் சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த 3 நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 3 நம்பர்ஸ் என்ன? ஸோ கண்டுபிடிச்சி சொல்லுங்க. எஸ் 14 இல்லைங்க மேம், எனக்கு அந்த 3 நம்பர்ஸ் என்ன? 3 நம்பர்ஸ் 28 70 98. ஸோ எனக்கு எக்ஸ் 14 கிடச்சிருக்கா? ஸோ அப்போ 2x 5x 7x தான் அந்த 3 நம்பர்ஸ். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த சீரீஸ் என்னன்னு கேட்கல. வாட் ஆர் தோஸ் 3 நம்பர்ஸ்? எனக்கு அந்த 3 நம்பர்ஸ் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அதில் எனக்கு செகண்ட் நம்பர்லேருந்து நான் 7 மைனஸ் பண்ணாதான் எனக்கு எதை ஃபார்ம் பண்ணும்? சீரீஸ் ஃபார்ம் பண்ணும். எனக்கு அந்த 3 நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 2x 5x 7x. ஸோ என்ன டிஃப்ரென்ஸு? t2 மைனஸ் t1 t3 மைனஸ் t2. ஸோ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 5x மைனஸ் 7 மைனஸ் 2x 7x மைனஸ் 5x ப்ளஸ் 7. ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ 14 வரும். ஸோ எக்ஸ் 14 அப்படின்னா 28 5 into 14 7 into 14 70 98. 28 70 98. ஓகே, நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. A TV manufacturer has produced 1000 TVs in the 7th year. நமக்கு பெரும்பாலும் டேரெக்டாக கேட்குறத விட இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸாக கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சம்மை பார்த்தா என்ன யோசிக்கணும்? அது ஏபி இருக்கா இல்லையா நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது ஏபியை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோமா அந்த சம்முங்கிறதையும் நம்ம தான் டேரெக்டாக கண்டுபிடிக்க போகிறோம். டேரெக்டாக கொடுத்துட்டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இல்லைனா சம் கண்டுபிடிங்க அந்த மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸாக கொடுத்துட்டு அந்த ரோஸ் அந்த சம்மு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். இப்போ ரேஷியோ வச்சு கொடுத்துருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் சம் அப்படிங்கிறது இருக்கும். A TV manufacturer has produced 1000 TVs in the 7th year. 1000 TVs in the 7th year and 1450 TVs in the 10th year. 1450 TVs in the 10th year. 1450 TVs in the 10th year. 450 TVs in the 10th year. Assuming that the production increases uniformly by a fixed number every year. Assuming that the production increases uniformly. எதுக்காக இந்த இடத்துல அந்த சென்டென்ஸ் கொடுக்குறாங்க?
ஏபி டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஏபி ரெண்டுமே ஓகே. அஸ்யூமிங் தட் த ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் யூனிஃபார்ம்லி பை எ ஃபிக்ஸ்டு நம்பர் எவ்ரி இயர். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிவிஸ் ப்ரொடியூஸ்டு இன் த first year and in the 15th year. Find the number of TVs produced. Find the number of TVs produced in the first year and in the 15th year. First year and in the 15th year. Okay. Solve பண்ணிட்டீங்களா? என்ன ஆன்சர் வருது? என்ன ஆன்சர் வருது சார்? என்னங்கப்பா? ஓகே. ஸோ சம் ஒரு தான் ரீட் பண்ணுங்க. TV helicopter produced 1,000 TV in 1,000 TVs in 7th year. 1,450 in 10th year. Uniformly the TV first year and the 15th year. எனக்கு first year அப்படிங்கிறது A தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏ ஆர் டி ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து சால்வ் பண்ணுறதை பொறுத்து நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நான் ஏ கேன்சல் பண்ணேன்னா எனக்கு டியோட வேல்யூ டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். ஸோ டிஃப்ரென்ஸ் கிடைச்சது அப்படின்னா நான் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஏ அப்படிங்கிறது என்ன? ஃபஸ்ட் இயர் ப்ரொடக்ஷன். ஏங்கிறது ஃபஸ்ட் இயர் ப்ரொடக்ஷன். ஸோ அப்போ ஏடி ரெண்டுமே தெரிஞ்சிருச்சுன்னா நான் எந்த ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம்? 15th year ப்ரொடக்ஷனும் நான் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குரிய ஃபார்முலா என்ன? சேம் இதே தான். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1. இதை சால்வ் பண்ணி எனக்கு ஏ டியோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்கள். இதை சால்வ் பண்ணி டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். டி 150, டிஃப்ரென்ஸ் 150. நான் ஏஏ கேன்சல் பண்ணிடுவேன். எனக்கு இங்கே மைனஸ். ஸோ மைனஸ் 450 மைனஸ் 3D. டி இஸ் ஈக்குவல் டு 450 டிவைடட் பை 3 டி 150. டி 150 அப்படின்னா ஏயோட வேல்யூ என்ன? ஸோ டி 150 அப்படின்னா ஏயோட வேல்யூ. ஸோ 600 6 ஏ என்ன? 100. ஏயோட வேல்யூ 100. ஸோ டிங்கிறத இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இங்கே 1000 ஏ ப்ளஸ் 6 into 150. 6 into 150. அப்போ 6 into 100 600. 6 into 50 300. 600 plus 300 900. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1000 மைனஸ் 900. ஏ இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட் இயரோட ப்ரொடக்ஷன் என்ன? 100. அப்போ எனக்கு ஏடி தெரியும். 15th இயரோட ப்ரொடக்ஷன் என்னென்ன கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ டி 15 ஏ எனக்கு 100 ப்ளஸ் என் மைனஸ் 1 14 இன்ட்டு டி 150. 40 60 14 இன்ட்டு 15 140 14 60 200. ஸோ அப்போ எனக்கு 15th இயர் ப்ரொடக்ஷன் என்ன? 2000. சரி ஒரே நிமிஷம். எனக்கு ஏன்னா 100. ஓகே. நான் தான் கேன்சல் மல்டிப்ளை பண்ணதை தப்பு பண்ணி. ஸோ 14 இன்ட்டு 10 14 60. plus so 210 2200 2200 14 into 5 தான். ஸோ ஏபியில் இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, ஜிபியும் இதோட தொடர்ச்சி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் நாளைக்கு பார்த்துக்கலாம்.